1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 11, 12, 13 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3, 11, 12, 13 சேர்ந்து வாசிப்போம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா. நாளானது அதை விளங்க பண்ணும். இந்த வார்த்தையை கடந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமாய் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். நாளானது அதை விளங்க பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமே. இந்த உலகத்தை படைத்த போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அங்கதான் இந்த உலகத்துக்கு காலமே ஆரம்பமாகுது. டைமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப டைமை ஸ்டார்ட் பண்ணி விட்டது அவர் தான். டைமை முடிக்கவும் அவரால் வல்லமை இருக்கிறது. அவருக்கு வல்லமை இருக்கிறது. அப்போ நாட்களை ஆண்டவர் கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகம் எப்போ உருவாக்கப்பட்டது, எப்படி நடக்குது, எப்போ முடிய போகுது எல்லாம் அவருக்கு தெரியும். நாளானது அதை விளங்க பண்ணுகிறது. வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் நாளை காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் இந்த நாளில் நடக்காதா, இந்த நேரத்தில் நடக்காதா? ஆனா ஆண்டவருடைய திட்டத்தில் எல்லாம் நேர்த்தியாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறான். ஒருவன் கல்லை வச்சு கட்டுறான், ஒருத்தன் வைக்கோலை வச்சு கட்டுறான், ஒருத்தன் புல்லை வச்சு கட்டுறான், ஒருத்தன் பொன்னை வச்சு கட்டுறான், ஒருத்தன் வெள்ளியை வச்சு கட்டுறான். ஆனா ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் இது எத்தன்மை உள்ளது என்பதை விளங்க பண்ணும். அக்கினியினால் அது சோதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறோம். நல்ல கவனிங்க. ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்ல தான் வலிமையான கட்டடங்கள் கட்டி எழுப்பப்பட முடியும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையே கிறிஸ்து தான். கிறிஸ்துவின் உபதேசங்கள், கண்மலையாகிய கிறிஸ்து. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மேல் அந்த அஸ்திபாரத்தையே நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ கட்டடம் கட்டப்படணும்னா ஃபர்ஸ்ட்ல முக்கியமான ஒரு காரியம் என்னது? அஸ்திபாரம். உங்க அஸ்திபாரம் எதன் மேல் இருக்கிறது? எதை நம்புகிறீர்கள்? எதை சார்ந்து இருக்கிறீர்கள்? எதுக்கு மேல நீங்க நிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை எதுக்கு மேல கட்டப்படுது? எதுக்கு மேல நிக்கிறீங்க? உங்ககிட்ட கேட்டா சொல்லணும். நம்ம ஒவ்வொரு இடத்துல கேட்டா சொல்லணும், என் வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவன் என்கிற பெயர்ல அல்ல, கிறிஸ்தவம் என்கிற மதத்தில் அல்ல, கிறிஸ்தவம் என்கிற ஒரு சடங்கில் அல்ல, கிறிஸ்தவம் என்கிற ஒரு பாரம்பரியத்தில் அல்ல, உண்மையிலேயே கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். இயேசு வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாகவே இருந்தது. அப்போ அந்த வார்த்தையின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். வார வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். டெய்லி இந்த வசனத்தை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், வார்த்தையை கையிலே வச்சிருக்கிறோம், கண்ணை திறந்து பார்க்கிறோம், காதுலால கேட்கிறோம். கேட்கிறது மாதிரியே அப்படியே விட்டுறோமா? இல்ல வார்த்தையின்படி நாம் வாழுகிறோமா? ஆண்டவர் ஒரு உவமையில சொல்லுவார்ல, கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு, இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. ரெண்டும் பார்க்கிறதுக்கு அழகாத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. நல்ல கவனிங்க, வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் நம்மை தீர்ப்பு செய்கிறவர் அல்ல.
உலகம் அப்படி வேணும்னா தீர்ப்பு செய்யலாம். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் வாழ்க்கையின் அந்தரங்கங்களை பார்க்கிறார். அவர் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை வார்த்தைக்கு மேல கட்டப்படுதா, இல்ல வெளியே இவன் ஷோ காட்டிட்டு இருக்கிறானா, வெளியில கிறிஸ்தவன மாதிரி நடிக்கிறானா, கிறிஸ்தவன் சும்மா பாடுற மாதிரி எல்லாரும் கூட்டத்தோடு கூட்டம் பாடுறானா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆராதனையில தேவனுடைய கண்கள் நம்ம முகத்தை மட்டும் இல்ல, நம்ம இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம இருதயத்தின் நினைவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறார். வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அஸ்திபாரம், பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நாம் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமே, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் வித்தியாசமானது. நம்ம மேல இருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. நம்ம மேல இருக்கிற தரிசனம் வித்தியாசமானது. பரலோக தரிசனம், பரலோக எண்ணம். நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அப்ப என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இந்த உலக தத்துவங்களினால கட்டப்படக்கூடாது. நம்ம பேஸ்மெண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற அறிவினால இருக்கக்கூடாது, உலக ஞானத்தினால இருக்கக்கூடாது, வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு கட்டடம், குடும்பம் இல்ல. கணவன் எப்படி வாழணும் வார்த்தை சொல்லுது, மனைவி எப்படி வாழணும் வார்த்தை சொல்லுது, அதன்படி வாழணும். மனைவிகளே அப்படின்னு பைபிள் சொல்லுது, புருஷர்களே அதெல்லாம் நம்ம பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். மனைவி கீழ்ப்படியணும், புருஷன் போஷிக்கணும். இல்ல, நம்ம மேல கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்கிற எண்ணம் வேணும். அவர் நம்முடைய, நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். சபைக்கும் அதுதான் உபதேசம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் அப்படி இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் எதன் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். பிள்ளைகளை குறித்து பைபிள் போதிக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு பைபிள் போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தையின் மேல கட்டி எழுப்பப்படுகிறதா இருக்கணும். ஆமென். பவுல் சொல்றாரு, ஒரு சிலர் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டுட்டாங்க, ஆனா மேல கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும் போது வித்தியாசமா கட்டுறாங்க. ஆமென். கல்லை வச்சு ஒருத்தன் கட்டுறான், ஒருத்தன் வந்து வைக்கோலை வச்சு கட்டுறான், ஒருத்தன் வெள்ளியை வச்சு கட்டுறான், ஒருத்தன் பொண்ணை வச்சு கட்டுறான். பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு, அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல. ஆனா பெருங்காற்று அடிச்ச போது மணல் மேல கட்டப்பட்ட வீடு காணாம போயிருச்சு. ஆனா வார்த்தை மேல, கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. ஆமீன் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, காற்று வீசும், கடல் வரும், கிளைமேட் மாறி மாறி தாங்க வரும். நம்ம ஊர்லயே பாருங்களேன், இப்போ பயங்கரமா வெயில் அடிக்குது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வந்துடும். வெயில் அடிச்சா என்னடா இது வெயில், மழை பெஞ்சா என்ன இவ்வளவு மழை, குளிர் வந்தா என்ன இவ்வளவு குளிர், இல்ல சூடா இருந்தா என்ன சூடு, தட்ப வெட்ப நிலை மாறி மாறி தான் வரும். ஆனா நம்ம வாழ்றோம்ல, நம்மளை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார்ல. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நன்மை வரும், தீமை வரும், பிரச்சனை வரும், மேடு வரும், பள்ளம் வரும். இவைகள் எல்லாவற்றிலும் நானும் நீங்களும் நிலைத்திருக்கணும்னா நம்ம வீடு கற்பாறையின் மேல, கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யல, சோர்ந்து போறது, பிசாசு வஞ்சித்து விடுவான். ஆமே, வார்த்தை மேல கட்டப்பட்டவன் தான் சொல்லுவான், நான் எந்நேரம் அவரை சார்ந்திருப்பேன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், அவன் நிலையாய் நிற்பான். மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுறார் அப்படின்னா, வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள், வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள். நம்ம எல்லாம் வார்த்தையை கேட்கிறோம், நானும் சிந்திக்கணும், நீங்களும் சிந்திக்கணும். இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கா? அப்பதான் நம்ம வாழ்க்கை என்னவாகும்? நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நாளானது அதை விளங்க பண்ணுமா? என்ன நாளுங்க? கர்த்தருடைய நாள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை எந்த மனிதனும் ஸ்கிப் பண்ண முடியாது. பேசுற நானா இருந்தாலும், கேட்கிற நீங்களா இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும்,
கர்த்தருடைய நாளை தாண்டி போக முடியாது, அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். பைபிள் சொல்லுகிறது ஒட்டுமொத்த மனிதனும் ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்னால நின்னே ஆகணும். அன்றைக்கு விளங்கும் நாம எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம், கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்போடு சொல்றேன், பிரியமா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், உங்க மேல கரிசனையோடு சொல்றேன், உரிமையோடு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு விரைவா இருக்கிறது. நானும் நீங்களும் எப்படி எதிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? வார்த்தையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் என்றால் அவருடைய நாளை நாம் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள முடியும். ஹalleluya. ரட்சிப்பு இலவசம், கிருபை, விசுவாசத்தை கொண்டு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தர், ரட்சிக்கப்பட்டவரிடத்தில் சபையிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன் பில்டிங் ஆரம்பிச்சிட்ட, வெளிப்புற தோற்றத்துல மினு 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 மின்னு தெரியறதுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. நான் பார்க்கும்போது சொல்லணும், இவன் உண்மை உள்ளவன், இவள் உண்மை உள்ளவள், இவள் பரிசுத்தன், இவள் பரிசுத்தர் என்று சொல்லத்தக்கதாய் ஏன் பார்வையில நீ உண்மை உள்ளவனா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பார்வையில நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. யோசேப்புடைய வாழ்க்கை கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவருக்கு விரோதமா இந்த பொல்லாப்பு நான் செய்வது எப்படி? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதை பார்க்கிறாரு. சிம்சோனையும் பார்க்கிறாரு. அவன் ஆரம்பத்தில் அழகா தான் ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கையில் எதனால அவன் கட்டப்பட்டு இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய விழுகையிலும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். வார்த்தையின் மேல உண்மையாய் நாம் இசைவாய் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். நாளானது அதை விளங்க பண்ணுகிறது. பைபிள் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 13வது வசனம், அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் ஓப்பனா இருக்கிறோம். அவருக்கு மறைவா நம்ம எங்கேயுமே போக முடியாது. கணவனுக்கு மறைச்சிடலாம், மனைவிக்கு மறைச்சிடலாம், பிள்ளைகளுக்கு மறைச்சிடலாம், பெற்றோருக்கு மறைச்சிடலாம். அவருடைய நியாயாசனத்துக்கு முன்னால நிற்கும் போது அவன் அவனுடைய வேலைப்பாடு நாம் எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம் என்பது வெளிப்படும். ஆமென், ஹalleluya. நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பொன்னை அக்னினால தான் சோதிப்பாங்க. ஏன்னா பொன் என்னது? விலையேற பெற்றது இல்ல. பொன் அவ்வளவு சீப்பாவா நம்முடைய ஊர்ல கிடைக்குது இல்ல, விலையேற பெற்றது, விலை உயர்ந்தது. அப்போ இந்த உலகத்தோடு அழிஞ்சு போகிற அந்த விலையேற பெற்ற, விலை உயர்ந்த அந்த பொன்னே எதனால சோதிக்கப்படுது? அக்னினால சோதிக்கப்படுது. அதே போல உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அந்த பொன்னை விட விலையேற பெற்றது. அல்லேலூயா. நேற்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையே. அப்ப விசுவாசத்தை கர்த்தரும் கனப்படுத்துறார். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கப்படுது, அக்னியினால சோதிக்கப்படுகிறது. அக்னி போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம எப்படி நிக்கிறோம்? ஆமென். வைக்கோல வச்சு கட்டுனா அக்னி வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? எரிந்து போகும். கல்ல வச்சு கட்டுனா அதுவும் கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போகும். ஆனா பொன்னை வச்சு கட்டுனா பொண்ணு அழிஞ்சு போகாது. அந்த பொன்னை விட விலையேற பெற்ற, நான் முதல்ல சொன்னேன், வார்த்தையில் நம்ம அஸ்திபாரம் இருக்கணும். வாழ்க்கை எப்படி கட்டப்படணும் அப்படின்னா, எல்லா நிலைகளிலும் அந்த வார்த்தையின் மேல் பொன்னை விட
விலையேற பெற்ற விசுவாசத்தினால் கட்டப்படணும். பைபிள் சொல்றது, பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதிச்சாரு? அவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு சோதிக்கிறார். நான் கொடுத்தவனுக்கு ஆசீர்வாதம், பிள்ளை கொடுத்தேன், நான் கேட்டுக்கிறேன், தருவியா? ஆபிரகாம் பதில் சொல்லாம அப்படியே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதற்கு அவன் முற்பட்டு பிள்ளையை தூக்கிட்டு போறான். சோதனைக்கு பிறகு கர்த்தர் சொல்றார், இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் அவன் கீழ்ப்படிவான். உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுடைய குவாலிட்டியை சொல்லுவதற்காக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது. தேவ பிள்ளைகளே, நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு நாள் இருக்கிறது. இப்போ நீங்க பிரயாசப்படுறீங்க, சில நினைக்கிறீங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தரை நான் விடல பிரதர், உபத்திரவத்தில் இருக்கிற, ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றேன். ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அவரை மறுதலிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். நீ அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறாய் என்று கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்றேன், நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமென் சொல்லுங்கள். எத்தன்மை உடையது என்று இந்த உலகத்திற்கு காண்பிக்கும். அவர்களை நினைக்கலாம், நான் உண்மையா நிற்கிறேன், உண்மையா பிரயாசப்படுறேன், யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணவோ என்னை ஏற்றுக்கொள்ளவோ இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்றேன், அந்த ஜனங்கள் கண்ணு முன்னாலேயே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிறதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் அக்னியினால் ஒரு சோதனை லிட்ரலாவே நடந்துச்சு. நமக்கு தெரியும், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 3வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதை வேத வசனங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அங்கே அவர்களுக்கு அக்னியினால் ஒரு சோதனை வைக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தீ இருக்கிற இடத்துல நம்ம போகவே மாட்டோம். பக்கத்துல போனா தீ வந்து எரிச்சிரும், அப்படிதானே? இப்போ இந்த தேவனுடைய மனிதர்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆண்டவரை மட்டும் தான் சேவிக்கணும்ங்கிற இருதயம் அவங்க இருதயத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். நீ 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவுடைய போஜனம் தீட்டுப்படுத்தலாம் கூடாது என்று தானியேலும் என்ன பண்றான், தீர்மானம் பண்றான். அவன் கூட இந்த வாலிபர்களும் உண்மையா இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப சர்ச்சில் நம்ம எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறோம், கவனிக்கிறோம், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். இப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த சர்ச் முடிஞ்ச உடனே வெளியே போயிடுவோம், ஒவ்வொருடைய வீடுகளுக்கு போவோம், வேலையை பார்க்க போவோம், தொழில் பார்க்க போவோம். இங்கே இருக்கிற ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற நிறைய பேரை பார்க்க முடியாது நினைக்கலாம். நெக்ஸ்ட் வீக் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருடைய எண்ணத்தில் ஒன்று இருக்கணும். நான் இங்கேருந்து வெளியே போகும்போதும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார் என்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இவர்கள் பாபிலோன்ல தான் இருக்கிறாங்க. பாபிலோன்ல அடிமைகளாக போன இஸ்ரவேலர்கள் பலர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, உண்மையா இருக்கல. அங்க இருக்கிற விக்கிரக ஆராதனைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. யாரு நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறா? இப்பெல்லாம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 11th 12th வரைக்கும் வீட்டில் பேரண்ட்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கு பிறகு பிள்ளைகளை மேல் படிப்புக்காக வெளியூர் அனுப்பி வைப்போம். மிகுந்த பிரயாசத்தோடு பணச்செலவு வச்சு அங்கே போனால் அதுக்கு என்ன நினைக்கும், என் அம்மா அப்பா என்ன கவனிக்கல, நான் தொழில் போகிற இடத்துல எங்கள் அம்மா அப்பா என்ன பார்க்கல, நான் வேலை செய்கிற இடத்துல என் அம்மா அப்பா பார்க்கல. யாருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நீ எங்கே போனாலும் கர்த்தர் ஒன்று பார்க்குறாருடா, கர்த்தர் உன் மேலே கண்ணை வச்சிருக்கிறாருடா, அதில் நீ கவனமாக இருக்கணும், உன் வாழ்க்கை அழகாக கட்டப்படணும். இந்த 3 வாலிபர்களும் அவங்க நினைச்சிருக்கலாம், இப்படி யோசிச்சிருக்கலாம், இல்லை யார் என்ன பார்க்காம இருக்கிறாங்க, அதனால நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாம். இந்த சூழ்நிலையை கடந்து போறதற்கு சரி கொஞ்ச நேரம்
அவங்க சொல்றதை கேட்டாதான் என்ன, யோசிச்சிருக்கலாமே, அந்த அந்த உரிமை அவர்களுக்கு இருந்ததே. ஆனா அதை செய்யல அவங்க. ராஜா நிறுத்தின பொற்சிலைய நாங்க வணங்க போவது இல்லை என்பதில் அவர்கள் தீர்மானமா இருந்தார்கள், உண்மையா இருந்தார்கள், உறுதியா இருந்தார்கள். இன்னைக்கு வெளியே போகும்போது நிறைய காரியங்களை பிசாசு நம்மளை அடிபணிய வைக்கிறான். பணத்தை காட்டுறான், புகழை காட்டுறான், மேன்மையை காட்டுறான், ஆசாபாசங்களை காட்டுறான், ஆபாசத்தை காட்டுறான். ஆனா அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அதுல விழுந்துடுறோம், அடிபணிஞ்சிடுறோம், வணங்கிடுறோம், தலை குனிஞ்சு நிக்கிறோம். ஊரோட ஒத்து போனோம் பிரதர் இல்ல. அவங்களெல்லாம் நம்ம எப்படி பகைக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இந்த 3 வாலிபர்களுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, நீ வணங்கலன்னா இப்ப பாரு, அக்கினி சூளை உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, 3 பேரையும் கட்டி உள்ள போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. நீங்க வாசி பார்த்தா தெரியும், என் கைக்கு உங்களை தப்புவிக்கிறவர் தேவன் யார் என்றான். 15வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுது, அக்னி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இப்போ ஒரு சோதனை வருது, இப்போ ஒரு பிரச்சனை, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வருது. இவங்க வார்த்தையின் மேல வாழ்க்கையை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு பரீட்சை வருது. இவங்க என்ன செய்ய போறாங்க? ஒண்ணு அடிபணியணும், இல்ல உள்ள விழுந்து சாகணும், சாக ஒப்பு கொடுக்கணும். ஆனா அந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 16வது வசனம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீ சம்பளம் தாரீர், ஓகே, இந்த வேலை செய்ய சொல்றீரு, உண்மையா செய்கிறோம், எல்லா விதத்திலும் உமக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் இந்த காரியத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில், ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளுகிற காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. சில நேரத்தில் பிசாசு நம்மள ஆசை காட்டுவான், பல நேரங்களில் பிசாசு நம்மள பயமுறுத்துவான். இந்த 2 நிலைகளிலும் நாம சொல்லணும், சத்துருவே உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்க வாழ்க்கை கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மேல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, விசுவாசத்தோடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவுதான் ஆசா பாசத்தை காட்டினாலும் பயமுறுத்தினாலும் உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல பிசாசு வஞ்சகமா பேச ஆரம்பிச்ச போது ஏவாள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும், பிசாசே உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? வார்த்தையில் ஆரம்பிச்சு, தேவ பிரசன்னத்தில் ஆரம்பிச்சது. ஆனா பிசாசு வஞ்சகமா சோதிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான், சோதனைக்காரன். இவ பதில் சொல்ல போறா, அப்படியா இப்படியா ஆமாவா? சில இடங்கள்ல நாம நிக்க கூடாது, சில வார்த்தைகளை, வெளி வார்த்தைகளை கவனிக்க கூடாது. பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அதிலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்படுகிற மரம், கனி கொடுக்கிற மரம், இலை பச்சையா இருக்கிற மரம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வாழ்க்கையில இரவும் பகலும் வார்த்தை உள்ள இருக்கு, அதன்படி வாழ விசுவாசத்தோடு நிக்கிறாங்க. உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா மட்டும் இல்ல, நீங்க அந்த 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க தெரியுமா? அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் இருக்கிற உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக, பிரதர், தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் வந்து நிக்கிறான். எல்லாருக்கும் முன்னாலே இவங்க சொல்றாங்க, இந்த காரியத்துக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம். 17வது வசனம் கவனிங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம். ஆமென். எங்களை தப்புவிக்க
நீ சொல்ற யார் தப்புவிப்பான்னு கேட்கிற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். பிசாசு சில கடன் பிரச்சனைகளை, சில வியாதிகளை, சில உபத்திரவத்தை கொண்டு வந்து உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட அக்கினியான சோதனை வரும்போது நீங்க சொல்லணும், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், என்னை அழைத்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். இந்த வியாதிக்கு, இந்த போராட்டத்திற்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வது இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹலோ, நம்ம வாழ்க்கை எப்படி கட்டப்படுது? நம்ம அடி பண்ணிக்கிறோமா, இல்ல வார்த்தையின் மேல் விசுவாசத்தோடு இந்த பிரச்சனையிலிருந்தும் கர்த்தரனை விடுதலை ஆக்குவார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? இங்க விடுவிக்காமல் போனாலும் யோபு சொல்லுகிறார், யோபுவுக்கும் இப்படிப்பட்ட சோதனை வந்தது. தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு, இன்னும் உத்தமத்துல உறுதியா இருப்பியா, அவன் வாழ்க்கை இப்படின்னு கட்டப்பட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பியா? யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி என்ன பிரதர் நினைக்கிறீங்க? எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, உபத்திரம் இருக்கு, போராட்டம் இருக்கு. என்னை அழைத்த ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். என் நேரமும் அவரை நான் நம்ப முடியும், சார்ந்திருக்க முடியும். அவர் என்னை கைவிடுவதே இல்லை. இதுதான் வாழ்க்கை. இது நாளானது இதை விளங்க பண்ணும். இப்பொழுது நீ போய்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன், உங்களுடைய தொழில் ஒருவேளை நஷ்டத்தில் இருக்கலாம், தேவனை மறுதலிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில இழப்புகள் வந்திருக்கலாம், மறுதலிக்காதீங்க. கர்த்தர் இவைகளை கடந்து போக செய்வார், தப்புவிப்பார், விடுதலையாக்குவார். பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சியில சிக்கி அடிபணிந்து விடாதீர்கள். அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு தெரியும். ராஜாவுக்கு கோபம், சூளை 7 மடங்கு சூடாக்க சொல்றான். சூடாக்க சொல்லிட்டு கவனிங்க, 22வது வசனம், ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. ஹலோ, அக்கினி யாருக்காக சூடாக்கப்படுது? இந்த 3 பேருக்காக. இவ தூக்கிட்டு போன என்ன தெரியுமா நினைக்கிறான்? ஆடாடாடா, மாட்னியா, ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்றியா நீ? இப்ப நான் பாக்குறேன்டா உன் வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு பாக்குறேன். சிக்கினியா நல்லா, டெய்லி பைபிள் படிப்பேன்னு சொல்ற, பரிசுத்தமா தான் வாழுவேன்னு சொல்ற, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்க மாட்ற, அதை பார்க்காத, அதை பாருன்னா பார்க்க மாட்ற, நான் இதெல்லாம் பார்க்க கூடாது, நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்ற, ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சுக்கு போயிருவ, உண்மையாத்தான் இருப்பியோ, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டியோ? இப்ப பாருடா, பிடிச்சி உன்னை எங்க போட போறேன். திரும்ப சொல்றேன், நாளானது அதை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. உலகத்துல கட்டப்பட்டவங்க, உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்கள்ல கட்டப்பட்டவங்க இந்த 3 பேரையும் தூக்கிட்டு போறாங்க. அக்கினி தூக்கிட்டு போனவங்களை பட்சித்து போட்டது. ஏன்னா தூக்கிட்டு போனவங்க வாழ்க்கை வைக்கோலினால் கட்டப்பட்டது, இந்த உலக ஆசாபாசங்களில் கட்டப்பட்டது. ஆனா உள்ள தூக்கி வீசப்பட்டவர்கள் பொன்னை விட விலையேற பெற்ற விசுவாசத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு உலகம் பார்த்துட்டு இருக்கலாம், சத்துரு பார்த்துட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நாளானது அதை விளங்க பண்ணும். தலைவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், நீதிபதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நியாய சாஸ்திரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நேபுகாத்நேச்சார் பார்த்து கொண்டிருக்கிறான். இவர்களை வஞ்சகமா இந்த சூழ்ச்சியில சிக்க வைத்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளானது அதை விளங்க பண்ணிட்டு பைபிள் சொல்லுகிறது. அடுத்தடுத்த வசனங்களை வாசி பார்க்கும்போது
25வது வசனம், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அக்கினிக்கு உள்ள உன்னை போட்டாலும் உனக்கு ஒரு சேதமும் வருவது இல்லை. ஏன்னா பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க விசுவாச வார்த்தைகளை சொல்றாங்க. என் கைக்கு நீங்களாக்கி உங்களை விடுதலையாக்குறவன் யார் என்று கூக்குரலிட்ட, கொத்தளங்களை கட்டின, கொக்கரித்த அந்த நேபுகாத்நேச்சர் சொல்றான், 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஒரு நபர். நான் சொல்றேன், நீங்களும் நானும் உண்மையா கர்த்தருக்காய் வைராக்கியமா நிற்கும் போது, நீ எப்படிப்பட்ட அக்கினிக்குள்ள போனாலும், நீ ஒன்ன போடுகிறதற்கு முன்னால, ஒன்ன தூக்கி போடுறதுக்கு முன்னால, அந்த இக்கட்டான நிலையில நம்மை அழைத்த ஆண்டவர் இருப்பார் என்பது இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது.